ஹாய் கைஸ் வணக்கம். என்னடா பேக் வச்சுட்டு உட்காந்துருக்காளே அப்படின்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து வாட்ஸ் இன்சைட் மை காலேஜ் பேக் அஸ் அ ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட். ஸோ ரொம்ப வளவலன்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? பேக் வந்து அமெரிக்கன் டூரிஸ்ட்டு. ஸோ பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி 4 இயர்ஸாகவே வந்து நல்லா தாங்குது. ஸோ உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போனால், ஃபர்ஸ்ட் டாக்டர்னாலே ஸ்டெத்தஸ்கோப் தான். ஸோ அதனால் ஸ்டெத்தஸ்கோப் லைக் எப்பயுமே வந்து பிபி மெஷர் பண்ணுறதுக்கோ சரி, ஆஸ்கல்டேஷன் பண்ணுறதுக்கோ சரி ரொம்ப தேவைப்படும். அதனால் ஃபர்ஸ்ட் அதுதான் எப்பயுமே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சிஎன்எஸ் கிட். சிஎன்எஸ் கிட் எதுக்குன்னா வந்து நம்மக்கிட்ட எப்போ வந்து இன்ச்டேப் கேட்குறாங்க, எப்போ டார்ச் கேட்குறாங்க, எப்போ எதை கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. ஸோ அதனால் வந்து எல்லாமே கம்பைல் பண்ணியிருக்க ஒரு விஷயம் தான் வந்து சிஎன்எஸ் கிட். ஸோ அதை நம்ம பேக்கில் வச்சுக்கிட்டா எப்போ என்ன கேட்டாலும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் எக்ஸாமினேஷன் பண்ணலாம். அதனால் சிஎன்எஸ் கிட் வச்சுருக்கேன். இந்த கிட் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ நீங்களும் வேணுன்னா அமேசானில் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து என்னோடய பென்சில் பவுச் எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும். லைக் பென்சில் அண்ட் நமக்கு தேவையான எல்லா ஸ்டேஷ்னரிஸையும் வந்து ஒரே இடத்துல கம்பைல் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. ஸோ அதனால் பென்சில் பவுச் ஒன்று வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஏர்பாட்ஸ். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையுமே வந்து கண்டிப்பாக வந்து ஏர்பாட்ஸ் இருக்கும். எல்லோரும் ஏர்பாட்ஸ் விரும்பினாலும் நான் என்னமோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எனக்கு வந்து இயர்ஃபோன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எப்பயுமே வந்து ஏர்பாட்ஸ் கூடயே சேர்த்து ஒரு இயர்ஃபோன்ஸும் வச்சுருப்பேன். மோஸ்ட்லி இயர்ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஏர்பாட்ஸ் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால் எனக்கே வந்து காது வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய பேக்கெட் டைரி. எதுக்கு இந்த டைரி வச்சுருக்கேன்னு எனக்கும் தெரியாது. ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஏதாச்சும் எழுதணும், ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் மார்க் பண்ணணும் அப்படின்னா மட்டும் இந்த டைரியில் வந்து நான் மார்க் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வார்டிலலாம் போய் நம்ம பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாமின் பண்ணிட்டு வருவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஹேண்டை வந்து சானிடைஸ் பண்ணணும். ஸோ அதனால் எப்பயுமே வந்து பேக்கில் ஒரு சானிடைசரும் வச்சுருப்பேன். ஒரு கேர்ளாக இருந்துட்டு கேர்லிஷ் திங்ஸ் இல்லாமல் எப்படி? ஸோ அதனால் எப்பயுமே வந்து சன்ஸ்க்ரீன் அண்ட் என்னோடய ஃபேவரட் லிப் பாம் ரெண்டையுமே வந்து பேக்கில் கேரி பண்ணிட்டு போவேன். ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் அவ்வளோதான் திங்ஸ். ஸோ செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் நான் எப்பயுமே வந்து ஒரே ஒரு விஷயம் தான் வச்சுருப்பேன். என்னென்னா என்னோடய டேப். சாம்சங் S9 FE+ பிராண்ட் நேம். இந்த டேப் வந்து நான் மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நோட்ஸ் எடுக்கிறதுக்காக தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். அண்ட் தென் வந்து ஃபோனில் ஸ்டோரேஜ் பத்தாது அப்படிங்கிறதுனால எல்லா புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து டேப்பில் தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன். அண்ட் படிக்கிறதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ரொம்ப ரேராக வந்து படம் பார்க்குறதுக்காகவும் யூஸ் பண்ணுவேன். அண்ட் கடைசி ஜிப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நோட் புக்ஸ் அண்ட் என்னோடய டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கும். நான் எந்த போஸ்டிங்க்கு கரஸ்பாண்டிங்காக போயிட்டுருக்கனோ அந்த சப்ஜெக்டோட டெக்ஸ்ட் புக்ஸ் மட்டும் அப்போதைக்கு பேக்கில் வச்சுருப்பேன். மற்ற டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே வந்து டேப்பில் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி படிச்சுப்பேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்னோடய வாட்டர் பாட்டில். ஸோ ஹைட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் அதையும் வச்சுருப்பேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீப் ஷைனிங்.